ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றி கழக கட்சி பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. ஸோ அது என்ன நியூஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா 2வது மாநாடு மதுரையில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 21 நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாநாட்டில் நம்ம தளபதியோடு என்னெல்லாம் பேச போகிறாரு அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக மக்களும் தொண்டர்கள் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மாநாட்டில் நம்ம தளபதி அவர்கள் பேசின அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பயத்தை கொடுத்துருந்துச்சு. இப்போ 2வது மாநாட்டில் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேச போகிறாங்க, ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி எந்த அளவுக்கு கதறப்போகுது அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடத்தக்கூடாது, அதுக்கு தொண்டர்கள் மக்கள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில்லித்தனமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பண்ணியிருக்குது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநாடு மதுரைக்கு போகக்கூடிய அந்த மாநாடு போகக்கூடிய அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி பறித்து அங்கே ஒரு பெரிய பாலம் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சில்லித்தனமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ அதாவது இந்த அளவுக்கு இந்த கட்சி மேலே பயமாக இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் நம்ம தளபதி அவர்கள் இந்த ஆடியோ இதில் பேசினா, அதாவது இந்த மாநாட்டில் பேசிட்டா இன்னும் நம்மளை பற்றி நம்ம மேலே இருக்கிற மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கட்சிகளில் போய் மறுபடியும் அந்த கட்சிக்கு போயிடுவாங்களோ, ஹோட்டல் அங்கே போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்களே என்னமோன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைகளை பண்ணால் கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்துட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது இது மூலிமா நல்லாவே தெரியுது. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோலும் போட்டிருந்தேன். பட் ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் எதிர்ப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான குழி பறித்து அந்த பாலம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன குளத்தனமும் இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன குழி பறிச்சாலும் சரி, அந்த இடத்துல எவ்வளோ பெரிய மழையே வந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாநாடு நடக்கிறது யாராலும் மாற்றவும் முடியாது. அங்கே போகக்கூடிய மக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா போகிறது யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கோட்டர் பிரியாணிக்கு போகக்கூடிய கூட்டம் கிடையாது. இது ஒருத்தரை நம்பி ஒருத்தரை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லது பண்ணுவாங்கன்னு அப்படின்னு நம்பி அவரை பின்னாடி போயிட்டுருக்குறாங்க இந்த மக்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் இது பண்ணால் அப்படி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு கோட்டருக்கு பிரியாணிக்கு வர்றவங்க மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன விஷயம் டக்குன்னு திரும்பி போயிடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய குழி பறிச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய மலை மாதிரி போட்டாலும் சரி, அந்த ரோடு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக மாநாடு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மக்கள் போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னத்தனம் எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாமல் கம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தா கூட சரி ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது, பட் அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்காக பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கட்சி இப்போ மாநாடு ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கு இடையில இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணால் கண்டிப்பாக பயத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா யார் உங்களுக்கு எதிர்ப்பாக நிற்க மாட்டாங்க. யார் எந்த நடிகர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஒரு கட்சி நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த கட்சி மீண்டும் மீண்டும் ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு தளபதி அவர்களே வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி நல்லா இருந்தால் நம்ம தளபதி அவர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பாங்களே தவிர ஸோ உங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. இப்போ கட்சி ஆளுங்கட்சியாகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியாகட்டும், எதுவுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் பெருசாக எதுவுமே பண்ணல. அதுக்கான வளர்ச்சி வர மக்கள் தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிற மாதிரியான எந்த ஒரு விஷயம் நடக்காதனால தான் இப்போது நம்ம தமிழக வெற்றி கழக கட்சி மூலிமா நம்ம தளபதி வளர்ந்து கட்சியை ஆரம்பித்து இப்போது மக்களுக்கு நல்லதை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களாம் கரெக்டாக இருந்தால் இவர் ஏன் கட்சிக்கு வர போகிறாரு, இவரோடக்கு சினிமா நினச்சிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு அவரோடக்கு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கட்சி மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போது உங்களை எதிர்த்துட்டு நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநாடுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குழி பறித்து வச்சுக்கிறீங்க. இதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அணையை போட்டு ஒரு காற்றெல்லாம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து மாநாடு ஆகஸ்ட் 21 நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு போகிற ரோட்டில் வந்து இப்போ குழியை பறிச்சு வச்சுருக்காங்க. இந்த குழி பறிச்சு வச்சா இங்கே இருக்கிற தொண்டர்கள் ரசிகர்கள் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சின்னப்பழத்தனமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.